எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு முதலாளி நான் ஒரு டாப் அப் எபிசோடு. ஐபிஎல்லும் இருக்கு, ரஞ்சி டிராஃபியும் இருக்கு, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து சிஎஸ்கேலேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அப்டேட்னு. இதில் முக்கியமானது என்னென்னா, அவங்க ஒரு முதலாளி இப்போ தான் சொன்னார், சஞ்சு சாம்சனும் ஒரு கெய்க்வாடும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு லைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நான் எனக்கு என்னோட கெஸ்ட் தான் பியூர்லி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து இன்னும் வந்து எந்த காலுமே எடுக்கல. தே டிட்ன்ட் சிட் டவுன் டு டிசைட் எனிதிங் அட் ஆல். அது வந்து அதுக்கு நடுவில் வேற யார் என்ன சொன்னாலும் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். பட் நான் இன்னும் கெஸ்ட்டை மட்டும் சொல்றேன். சிஎஸ்கே ஆர் அண்ட் வில் லைக்லி டு கோ ஆல் அவுட் ஃபார் சஞ்சு சாம்சன் ஆக்ஷனுக்கு வந்தா ஒன்று. ரெண்டாவது, ட்ரேட் வந்து எல்லா டீமுமே இப்போ ஆக்டிவா சஞ்சு சாம்சன் இஸ் அப் ஃபார் ட்ரேட் ஆர் ஆக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சதும் எல்லா டீமுமே கிட்டத்தட்ட 7 டீம் வந்து அப்ரோச் பண்றாங்க சஞ்சு சாம்சனை ஆர் ட்ரேட் பேசுறாங்க. அப்படிங்கிறப்போ எவ்ரி திங் இஸ் அட் ஸ்டேக், எவ்ரி திங் இஸ் அட் பிளே, நத்திங் ஹஸ் பின் ஃபைனலைஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுல ஒன்று நான் சொல்றேன், இதுதான் வந்து இட் மைட் பி இது ஆர் இட் மைட் கோ ஆஃப் ஆல்சோ. ஐ டெல் நவ், இட்ஸ் மை கெஸ் பியூர்லி. டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் சஞ்சு சாம்சன் இஸ் ட்ரேடட் ஃபார் ரவீந்திர ஜடேஜா இன் சிஎஸ்கே. இது வந்து நம்ம லாயல் டீமோ ரொம்ப நாளா இருந்தாரு ஜடேஜா அதெல்லாம் சொல்றோம். பட் சப்போஸ் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா வி ஷுட் நாட் பி சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து சஞ்சுவை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய பிளேயர் தான் கொடுப்பாங்க. ஆக்ஷனுக்கு வந்துட்டா போறது ஆல் அவுட் அப்படிங்கிறது ஒண்ணு. பட் ட்ரேட்ல வரணும் அப்படின்னா சிஎஸ்கேக்கு சஞ்சு வரணும் அப்படின்னு நினைச்சா ஜடேஜா கொடுத்தா சஞ்சு வரலாம். ஜடேஜாவை இவங்க கொடுப்பாங்களா? பழைய சிஎஸ்கேவா இருந்தா கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப இருக்க சிஎஸ்கே திங்க் டேங்க் கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ வி ஷுட் நாட் பி சர்ப்ரைஸ். அந்த ஒரு மூவ் சப்போஸ் நடந்துருச்சு அப்படின்னா டோன்ட் பி சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னுடைய கெஸ்ஸா நான் சொல்றேன். முதலாளி அப்படியே நீங்க உங்களுடைய இதுல இருந்து ஆரம்பிங்க. இல்ல, எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு டீமுக்கு. அது சிஎஸ்கே சொல்ல தேவையில்லை. அதனால தான் வந்து எப்பயுமே பழைய பிளேயர்ஸ் விட்டு கொடுக்க மாட்டோம், எப்பயுமே வச்சு ஆடுவோம்னு சொல்லி தான் பேசிட்டு இருந்திருக்கோம். ஒரு சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னா நீ சொல்ற மாதிரி அவங்க தூபேயோ இல்லாட்டி ஜடேஜாவோ கொடுத்துட்டு தான் அவங்க சாம்சங் கொடுப்பேன்னு சொன்னாங்க. இப்போ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து ஜடேஜா வந்து கொஞ்சம் அந்த கேப்டன்சி கொடுத்து வாங்கினதுல இருந்து இன்கன்சிஸ்டண்டா தான் இருக்காரு. அட்லீஸ்ட் பிரான்ச்சைசி இப்போ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற ரிட்டர்ன்ஸ் வரல. ஆர்கியூ பண்ணலாம், அதாவது எமோஷன்ஸ் அசைட் எடுத்து வச்சுட்டு பார்த்தா இட்ஸ் அ குட் ட்ரேட். அவர் வந்து ஆரம்பிச்சது ஐபிஎல் ஆரம்பிச்சது ராஜஸ்தான்ல தான் ஜடேஜா. அவங்களும் ஸ்பின்னர் இல்லாம ஒரு பேங்க் 4 ஓவர் போடுற ஒரு பேங்க் இல்லாம தான் இருக்காங்க. மட்டும் இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அது நல்ல ஆப்ஷன் தான். பட் இப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம இன்னொரு ஸ்பின்னர் ரிட்டையர் ஆகாம இருந்திருக்கலாமே அப்படின்ற இப்படி ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அஸ்வின் இன்னும் யூஸ்ஃபுல்லா இருப்பார்ல, 2வது ஸ்பின்னரா அப்படின்னு பெட்டர் ஆப்ஷன். பட் ஓகே, அவர் ரிட்டையர் அதெல்லாம் ஓகே. அப்படி பண்ணாங்கன்னா 2 பேருக்கும் நல்ல இதுதான் கிடைக்கும். ஏன்னா வந்து ஜடேஜா ஆஸ் அ பேட்ஸ்மேன் இன் T20 கொஞ்சம் அவரோட இது வந்து பவர் வந்து வேணாயிட்டு தான் இருக்கு. பவுலிங் ஆப்ஷன் ஆப்வியஸ்லி சென்னைக்கு இன்னும் நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். பட் அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 வருஷமா ஐ திங்க் ஆல்ரவுண்டர் இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இம்பாக்ட்ஸ் ஆஃப் வந்தவொடனே அவங்க நினச்சிருப்பாங்க ஆல்ரவுண்டர் தேவையில்லாமல் நம்ம ஃபுல்லாக பவுலிங் ஆப்ஷன் போயிடலாம் அப்படின்னு. அது வந்து அவங்களுக்கு அந்த ஆப்ஷன்லேருந்து ஒரு ஆல்ரவுண்டர், நல்ல ஆல்ரவுண்டர் வேணும்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, கிடைக்கல. ஸோ ஜடேஜா மாதிரி ஒரு ஆப்ஷன் ஈவன் இப் ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு 2-3 இயர்ஸ் தான் விளாட்றாருனா கூட பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு இப்போ டாப் ஆர்டரில் ஏற்கனவே சூரியவன்ஷி வந்ததுனால அவங்களுக்கு நல்ல ஆப்ஷன் தான். பட் நமக்கு வந்து சஞ்சு சாம்சன் வருது ஓகே, பட் பேலன்ஸ் இஷ்யூஸ் கொஞ்சம் வரலாம். ஓகே, பட் இது ஜடேஜா பாயிண்ட் ஆஃப் வியூல சிஎஸ்கே விட்டு போறாரு அப்படிங்கிறது ஓகே, போறாருன்னா அப்படின்னா இன்கேஸ். பட் போனாருனாலுமே அவர் ஒரு கேப்டன்சி ஆஸ்பிரேஷனும் இருக்கு ஜடேஜாக்கு. வி ஹவ் சீன் தட். அன்பார்ச்சுனேட்லி குட்ன்ட் கம் குட் ஃபார் சிஎஸ்கே. பட் ஆர்ஆருக்கு போனா அந்த ஆஸ்பிரேஷனும் இருக்கு. அவங்க கொடுப்பாங்கன்னு பராக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அது ஒரு லீடர்ஷிப் ரோல் ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இது வந்து இது நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது அட் திஸ் பாயிண்ட் அப்படிங்கறது மட்டும் நான் சொல்றேன். முதலாளி அப்படியே அடுத்து அஜித் அகர்கர் ஏதோ சொன்னாருன்னு சொன்னீங்களே, அதை பத்தி சொல்லுங்க. அஜித் அகர்கர் தான் இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதை வந்து ஒரு ரிப்ளை டு முகமது ஷபி அண்ட் ரஹானே அப்படின்னு அவர் சொல்லிடுறாங்க. அவர் வந்து நான் வெரி மச் ரீச்சபிள் தான். ஒரு ஃபோன் அடிச்சு, அதாவது நான் பிளேயரா இருக்கப்ப நான் செலக்டரோட ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. ஆனா இப்பெல்லாம் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ஒரு ஃபோன் எடுத்து டக்குன்னு ஏன் எடுக்கல, எதுக்கு எடுக்கல அப்படின்னு சொல்லி
கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ்க்கு வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ்ன்றது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கு. நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன்னு சொன்னார். ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஷமி வேணா ஃபோன் பண்ணி என்னை பேசிக்கட்டும். நான் வந்து ஷமி இப்போ செலக்ட் பண்ணி நான் ஷமிக்கு எக்ஸ்பிரஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. இதுதான் ரீசன்ஸ் நம்ம ப்ரெஸ்லேயே சொல்லிட்டோம். பட் அவருக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன்னா ஹி கேன் கான்டாக்ட் மீன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஒரு ஃபேர் பாயிண்ட் தான். அதுவும் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல இஃப் யூ ஏபிள் டு கான்டாக்ட் செலக்டர் டைரக்ட்லி அண்ட் கொஸ்டின் ஹிம்னா இட்ஸ் குட் தானே. நார்மலா அது நம்ம வந்து செலக்டர் யூஸ்வலா உட்காந்து பேச வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சேஞ்ச் ஆஃப் டைம்ஸ், ஸோ அவர் நியாயத்தை எடுத்து வச்சிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மட்டும் என்ன நினைக்கிறேன், இப்போ டைரக்டா பேசுனாங்கன்னா என்கிட்டயே பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலன்னா அப்படின்னு யாராச்சும் பயந்தாங்கன்னா அதான் மாறிடுச்சுன்னு சொல்றாருல்ல. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, டைரக்டா என்கிட்ட பேசுங்க, இப்ப சும்மா மீடியால இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்ல வர்றாரு. அதான் டைரக்டா பேசுங்கன்னா சொல்லல, மீடியால சொல்லாதீங்க பேசாதீங்க இதை பத்தி அப்படின்னு, இதுவா ஓப்பனா பேசாதீங்க, என்கிட்ட டைரக்டா பேசுங்கன்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, தவிர எல்லாரும் பேசுறாங்கன்றது ஸ்டோரி கிடையாது. பிளேயருக்கு இல்ல ஒரு டோன்ட் ஸ்பீக் அவுட் இந்த மீடியா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனா பாக்குறப்ப நம்ம அப்படித்தானே பேசுவோம். இப்ப நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறோம் அப்படின்னா வி டோன்ட் வாண்ட் அவர் திங்ஸ் டு கோ அவுட் ஆஃப் இது. நம்மளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். மேனேஜ்மெண்டோட ஹையர் லீடர்ஷிப்போட இருந்தால் பேசி தீர்க்கலாம்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம யோசிப்போம். ஸோ அவர் ஒரு இன்ஸ்டிடியூஷனா யோசிக்கிறாரு. அது ஃபேர் பாயிண்ட் தான் சொல்லலாம். பட் இந்த மாதிரி இது வந்தாதானே அவங்களுக்கும் they'll be ரெடி டு ரிசீவ் கால்ஸ் ஆர் டேக் கால்ஸ். உண்மையா அவங்க சொன்னது உண்மையான நம்மளுக்கு தெரியும். ஷமி அடுத்த தடவை பேட்டி கொடுக்குறா இல்லையான்னு 10 பொறுத்து தான் இருக்கு. இன்னைக்கு வேற ரஞ்சி ட்ரோஃபில 7 விக்கெட் எடுத்து மொத்தம் அவங்க மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு பெங்காலுக்கு. மேன் ஆஃப் தி மேட்ச் இல்லையா தெரியல. பட் அதுலயுமே லாஸ்ட் 4 விக்கெட்ஸ் எடுத்தார்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல, அதுவுமே செகண்ட் நியூ பால்ல முடிச்சு விட்டுருக்காரு டெய்ல. சரிடா, பட் ஸ்டில் ஏபிள் டு பர்ஃபார்ம். அவருக்கு டாப் மோஸ்ட் லெவல்ல இன்னும் ரன் கொடுக்கலாம். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. இப்போ ரோஹித் சர்மா பத்தி வேற ரோஹித் சர்மா ஓப்பன் டு பேட்டிங் இன் மிடில் ஆர்டர் அப்படின்னும் ரிப்போர்ட்ஸ் இருக்கு, மீடியா ரிப்போர்ட்ஸ். இன்கேஸ் தே வாண்ட் டு கிவ் அ ரன் ஃபார் ஜெய்ஸ்வால் இஸ் ஓப்பன் டு பேட்டிங் மிடில் ஆர்டர். இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ரோஹித் மிடில் ஆர்டர் வில் பி வேல்யூபிள், எஸ்பெஷலி as a ஃபினிஷர். அவரால் குயிக் ரன்ஸ் அடிக்க முடியும், இப்போ கிரவுண்ட் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றனால மிடில் ஆர்டர் ஆடலான்னு அதுதான் இப்போ மீடியா ரிப்போர்ட்ஸும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அதுவும் வாய்ப்பு இருக்கு. என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று இஸ் ஓப்பன் டு சேஞ்சஸ், இஸ் பிகம் ஃபிட் இனஃப். முதல்ல நம்ம கொஸ்டின் பண்ணது மிடில் ஆர்டர்ல அவரை விளையாடுறதுக்கு ரன்ஸ்லாம் ஓடணும் முடியுமான்னு. இஸ் ஷோன் தட் இஸ் இம்ப்ரூவ்ட் இஸ் ஃபிட்னஸ். ஸோ ஹி கேன் டெஃபினெட்லி பிளே இந்த மிடில் ஆர்டர், ரன் ஸ்கோர் பண்ணி ரன் பண்ண முடியும். ஜெய்ஸ்வாலுக்காக ஒரு சான்ஸ் கொடுக்குறாருன்றப்ப யாரு எந்த ஸ்பாட்ல வருவார் அவர்? ஐ மீன் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் இறங்குவாரு, யார் தலையில கை வைப்பாங்க மிடில் ஆர்டர்ல? மட்டும் என்ன நினைக்கிறேன், இல்ல அது ஒரு ஸ்பாட் இருக்கு. நம்ம 8ல இப்போ ஆல்ரவுண்டர் வச்சு போறோம், அது இல்லாம போக வேண்டியது வரும் அந்த மாதிரி. பட் அது பண்ண மாட்டாங்க. அப்படி அது ரொம்ப கஷ்டம் தான் அந்த ரூட் எடுக்கிறதுக்கு. அதான் இப்போ லெட்ஸ் சே அஸ்யூம் ஒரு 6 விளையாடுறாருன்னு வச்சுப்போம். மிடில் ஆர்டர்னா இருக்கலே லோவர் மிடில் ஆர்டர் 5-6ன்னு வச்சுப்போம். இப்போ ஜெய்ஸ்வால், கில், கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், இது ஓகேவா? ஹர்திக் பாண்டியா அட் நம்பர் 5 ஆர் 6 ரோஹித்னு வச்சுட்டு 7 அக்சர் பட்டேல்னு வச்சுப்போம். கேஎல் ராகுல் தானா கீப்பிங் யார் பண்ணும்? கேஎல் ராகுல். ஓகே, கேஎல் ராகுல் கீப்பிங் பண்ணும். ஸ்ரேயாஸ் தலையில தான் கை வைப்பாங்க. அப்புறம் இல்ல, கேஎல் ராகுல் நம்பர் 8 அக்சர் பட்டேல். பட் ஆனா அது ரொம்ப பவுலிங் ஆப்ஷன் ஹர்திக் பாண்டியாவும் அக்சர் பட்டேலும் ஃபுல்லா போடுற மாதிரி இருக்கும். அது கஷ்டம். ஸ்ரேயாஸ் ஐயர் தலையில தான் கை வைக்கணும். இப்போ பண்றதா இருந்தா சாம்பியன்ஸ் ட்ரோஃபில சான்ஸ் கிடைக்காம சான்ஸ் கிடைச்சு சீரிஸ் ஜெயிச்சு கொடுத்தாரு. அவர் திருப்பி கையில கை வைக்கிறதுனா கொஞ்சம் சண்டை வரதான் செய்யும். அதான் பாப்போம் அது என்ன ஆகுதுன்னு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஓடிஐ வெஸ்ட் இண்டீஸ் பங்களாதேஷ், அங்கேயும் போய் வெஸ்ட் இண்டீஸ் அன்பார்ச்சுனேட்லி அடி வாங்கிட்டாங்க பங்களாதேஷோட. 207 அடிச்சாங்க பங்களாதேஷ். ஜேடன் சீல்ஸ் 3 விக்கெட்டு, ஜாஸ்டன் சேஸ் 2 விக்கெட்டு, ஜஸ்டின் கிரீஸ் 2 விக்கெட். எல்லாம் இங்க இருந்த குரூப் அப்படியே அங்க போச்சு. காரே பேரி சூப்பரா போட்டாரு, 10 ஓவர் 19 ரன் 1 விக்கெட்டு. ஷெப்பர்டு கூட நியூ பால்ல போட்டாரு. பட் ஆனா என்ன பண்றது, 130க்கு ஆல் அவுட் ஆனாங்க அப்படின்னா 200 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஆல்மோஸ்ட் 50க்கு மேல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 50% பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் ரிஷத் ஹுசைன் 6 விக்கெட் ஒன் ஆயிட்டாரு. 6 விக்கெட், 6 for 35, 6 for 36.
6 for 12. 12 ஓகே 6 for 36 இங்க நாம ஓகே 6 for 12. 36 வந்து 7 ஃபார்னு நினைக்கிறேன். 7 for 37 அக்யூப் ஜாவேத் சார். சரி சொல்லுங்க. இப்ப இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெஸ்ட் இண்டீஸ் டீம் முதலாளி ஏற்கனவே பயங்கரமா பேசி அனுப்பிச்சிட்டாரு. இப்ப பாவம் போய் பங்களாதேஷ்ட போய் அடி வாங்கினாங்களேப்பா. பங்களாதேஷ்ட வந்து மிர்பூர்ல அடி வாங்குறது வந்து நியூசிலாண்டே அடி வாங்கியிருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் வாங்குறது வந்து அதுவும் ஸ்பின்னிங் கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு. இன்னொன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது வெல்டன் தான் ஒரு சைட்ல. ஸோ ஒரு ஆஸ்பெக்ட் பிடிச்சிருக்காங்க. இன்னும் பேட்டிங் மட்டும் தே ஹேவ் டு ஸ்ட்ரென்தன் த பேட்டிங். தே ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் வந்து முன்னாடியே பங்களாதேஷோட பிட்ச் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் டு கரேபியன் தான் இப்போதைக்கு. இப்போ கரண்ட் இதுல பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் அதே தான். லோ ஸ்பின்னிங் பிச்சஸ் தான் இருக்கு நிறைய அங்கே கிரவுண்ட்ல. சிபிஎல் ஃபுல்லா அதே மாதிரி தான் விளையாடுறாங்க. ஸோ ஷுட்ன்ட் பி டஃப். அவங்க நார்மலா விளையாடுற பிட்ச் தான். லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு ரூத்தர்ஃபோர்ட்ல நான் திரும்ப டக்கு ஒருத்தர் வந்து நடுவில் அவருக்கு ஃப்ரான்ச்சைஸ்க்கு இதில் எதுவும் கிடைக்கலன்னா வந்து வெஸ்ட் இண்டீஸில் ஒரு 2 50 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைஸியில் வாங்கிட்டு திரும்ப போயிடுறாரு. ஹெட்மயர் தான் சொல்கிறேன். அதான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும்போது அதான் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ யாராச்சும் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா தே வில் ஆப்வியஸ்லி ப்ரிஃபர் ஃபார் அதர் கான்ட்ராக்ட்ஸ். அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் வெஸ்ட் இண்டீஸ் இது பண்ணுறது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. சரி ரஞ்சிக்கு வாங்க. அப்படியே இவர் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடினார். ரஜத் பட்டிதார் அப்ரிசியேஷன் நிறைய பேர் சொன்னாங்க. செமையா ஆடிட்டாரு. இதே மாதிரி இந்த சைடு கைக்வாடும் அடிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்ரிஒன் இஸ் ப்ரூவிங் தி மெட்டல் தான். கைக்வாட் வந்து 50-50 அடிச்சாரு. கேரளாவோட ட்ரா பண்ணி விட்டாங்க அந்த மேட்ச்ல. பட்டிதார் அடிச்ச 200 வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் கெட்டிங் த லீடு. ஸோ அதுவும் ஒரு இது. எல்லாரும் அந்த டெஸ்ட் ஸ்பாட் பிட்வீன் 3 to 5 அதுக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு. ஐ மீன் 3 ஸ்பாட்டை தவிர. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இடம் இல்லை மெயினா. இப்போ இவங்க என்னதான் அடிச்சாலும் ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா இப்போ இங்க வெளியே எவ்வளவு அடிச்சாலும் உள்ள இருக்கிற இப்ப பண்ட் வந்தாருன்னா ஜுரல் ஆட்டோமேட்டிக்லி வில் கோ அவுட். ஹீ வில் பி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பேட்ஸ்மேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெளியே இருந்து உள்ள வர்றது. ஸோ அதனால ஸ்பாட் இல்லை. அன்லெஸ் சுதர்ஷன் வந்து அடுத்த ஒரு 2 டெஸ்ட் மேட்சும் சரியா விளையாடாம அந்த நம்பர் 3 ஸ்பாட் ஓப்பன் ஆனாலும் இப்போதைக்கு இன்குமெண்ட் வந்து படிக்கல் தான் அதுக்குமே. ஸோ அதனால வெளியே நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு, கிரிக்கெட் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கருணர் மாதிரி ஏதாச்சும் இது பண்ணாதான் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஆமா. இப்ப அதே மாதிரி எஸ்எல்ஏவும் எக்கச்சக்கம். இப்ப ஷம்ஸ் முலானி 7 விக்கெட் 40 ரன் வேற அடிக்கிறாரு. ரன்னும் அடிக்கிறாரு, விக்கெட்டும் எடுக்கிறாரு. பட் என்ன பண்றது, அக்சர் பட்டேல் முன்னாடி இருக்காங்க, ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் உங்களுக்கு சாய் கிஷோர் இப்ப இன்ஜோர். பட் ஸ்டில் இவங்க எல்லாம் முன்னாடி இருக்காங்கல்ல. வேற யார் இருக்காங்க லெப்ட் ஹவுஸ்? அவரும் பெர்ஃபார்ம் பண்றாரு. அஷ்துபே வந்து இல்லனாலும் அஷ்துபே ஆல்சோ பி இந்த இது. ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் யங் பிளேயர்னால அதை வேற பாப்பாங்க. அவரும் இருக்காரு. ஸோ அதனால எக்கச்சக்கமான போட்டிகள், எல்லா லிமிடெட் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறப்ப இட்ஸ் கெட்டிங் டஃபர். பட் மும்பை பாரு ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்பியன் ரஞ்சி டீம் அதை வந்து இந்த தடவையும் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ க்ளோஸ் கேமா இருந்தாலும் தே மேனேஜ் டு வின் இட். வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இந்த ரவுண்ட் ரஞ்சில? மகாராஷ்டிரால இன்னொரு ஓபனர் ஃபர்ஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆனாலும் செகண்ட் மேட்ச் 75 அடிச்சிருக்காரு ரித்விஷா. அவர் கிடைக்குது இந்த வாட்டி ஐபிஎல் கான்ட்ராக்ட். அவர் முன்னாடிலாம் ஆனா அவரு ரஞ்சி ட்ரோஃபி விளையாடுறது எல்லாம் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோன்னா 100க்கு மேல தான் இருக்கும். பட் இந்த கன்சர்வேட்டிவா 63 தான் விளையாடி இருக்காரு. ஐ திங்க் ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் அவுட் ஆனதுனால இதுலயுமே ஆக்சுவலா ஐ திங்க் ஒரு கேட்ச் டிராப் பண்ணாங்களாம். செகண்ட் டே ஃபர்ஸ்ட் பால்ல வந்து கேட்ச் டிராப் பண்ணாங்க. பட் அதான் அவர் கன்சர்வேட்டிவா இப்ப விளையாடுறாரு. பாப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு. முதல்ல என்ன நினைக்கிறீங்க? ரஞ்சி ட்ரோஃபி வந்து இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். நம்ம மெயினா கீ பிளேயர்ஸ் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி ஐபிஎல்ல கொண்டு வருவாங்களான்னு. சையத் முஸ்தாக் அலி ட்ரோஃபி தான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சிருப்பாங்க. இருக்கிற பிளேயர்ஸ் ஐ மீன் அண்டர் தஸ் எக்ஸைட்டிங் டேலண்ட் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாதான் ஐ திங்க் மோர் ஆஃப் அ செகண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ஷன்ஸ் பிக் பண்ணாதவங்க. பிருத்விஷா வந்து அவர் மாறிவிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பாரான்னு எனக்கு டவுட்டா. பாப்போம், எல்லாம் டைம் தான். அதே மாதிரி அந்த ஏபிள் டாம் ஈடன் டாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் போடல. ஏன்னு யாருக்கா தெரியுமா? இன்ஜுரி ஏதாவது? அவங்க அந்த ஃபுல் அப்டேட் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால
சரியா தெரிய மாட்டேங்குது. மேபி அடுத்த மேட்ச்க்கு முன்னாடி தெரியும் நினைக்கிறேன். ஆமா, நம்ம திருப்பி ஷம்ஸ் முலானி சொன்னோம். ஆயுஷ் பதோனி 6 விக்கெட் ஆயுஷ் பதோனி, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆயுஷ் பதோனி திலக் வர்மா விக்கெட்டையும் அவர் எடுத்திருக்காரு. டக் அவுட் வர்மா. அதான் ஆப்ஷன் நிறைய இருக்கு. அவரு ஆக்சுவலா ஆனா டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. பட் டெஸ்ட் மேட்ச்ல இப்ப ரஞ்சி ட்ரோஃபில விக்கெட் எடுத்திருக்காரு, ஓகே. பட் எந்த அளவுக்குன்னு தெரியல. அப்புறம் இன்னொருத்தரை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அவரு எல்எஸ்ஜிக்கு இந்த ஷுவர் ஷாட் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். யாரு? 200 அடிச்சிருக்காரு. டெல்லியை விட்டு கோவா போயிருக்காரு. லலித் யாதவ் பண்ட்டு கூட்டு போயிடுவாரு, கவலைப்படாதீங்க. லலித் யாதவ் அவரோட ஃபேவரட். ஆமா, அதுக்காக அவர் சொல்றாரு. நீங்க ஆயுஷ் பதோனி சொன்னது வந்து எனக்கு அடுத்த ஜெனரேஷன்ல வந்து இந்த ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஆயுஷ் பதோனியும் ஹர்ஷ்தூபையும் கணக்குல வருவாங்க. ஏன்னா ரியான் பராகோட தான் கம்பேர் பண்ணுவாங்க வெற்றி. ஆயுஷ் பதோனியை வந்து அந்த ஸ்பாட்டுக்கு தான் பார்ப்பாங்க. ரியான் பராக் ஆயுஷ் பதோனி தான் சிமிலரா கம்பேர் பண்ணுவாங்க. ஹர்ஷ்தூபை மோர் ஆஃப் அ பவுலிங் ஆல்ரவுண்டர். இன்னும் ஒரு ஜடேஜா அக்செப்டபிள் இதுக்கு ஒரு நிதிஷ் ராணா ரியான் பராக் ஆயுஷ் பதோனி ஒரே கேட்டகரி வச்சுக்கலாம். பேட்ஸ்மேன் they can chip in with ஒரு few overs. ஹர்ஷ்தூபை மோர் ஆஃப் அ பவுலர். அவர் வந்து இப்போதைக்கு ஜடேஜாவும் அப்படிதான் வந்தாரு. ஐபிஎல்ல வந்து ஜடேஜா வந்து பெருசா ரன்ஸ் எல்லாம் அடிக்கல, அக்ரெசிவா ஆடினாரு, அவ்வளவுதான். பட் அதான் அக்ஷர் பட்டேலுமே ஸ்டார்டட் ஆஸ் அ பவுலர் ஒன்லி, பேட்டிங் கொஞ்சம். பட் ஆனால் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் ரேஞ்சுக்கு வந்தாங்க. பார்ப்போம் இவங்கெல்லாம் வராங்களா ஹர்ஷ்தூபைலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுதான். ஸோ இவ்வளோ ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு ரஞ்சியில, என்ன அதுன்னு பார்ப்போம். இந்த பக்கம் அன்பார்ச்சுனேட்லி வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவ்வளோ ப்ராஸ்பெக்ட்ஸ் ரொம்ப புவராகவே போயிட்டு இருக்கு, கோயிங் பேட் ஃபர்தர். இது வந்து இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ் வேற ஆரம்பிக்குது பர்த்தில், முடிச்சுட்டு அது என்னாச்சுன்னு பார்ப்போம். சிஎஸ்கே வந்து அந்த மூவ் பண்றாங்களா, ஜடேஜா ஃபார் சஞ்சு பண்றாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு இவ்வளோதான். முதலாளி உங்க ஃபைனல் கமெண்ட்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு தான் அப்டேட்ஸ். We'll be back with more videos. We'll sign off with this artist. Bye.